சுவையான அரேபியன் சிக்கன் கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை உங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். சுப்பிலாம் வச்சு ஃபயர் நல்லா சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு வாழையில. வணக்கம், இது உங்கள் கண்ணன். செம்மன் வாசம் ஒரு வில்லேஜ் சைடு பக்கமாக வந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. குழந்தைங்கள் நிறையா கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல விறகடுப்பு அதெல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். இந்த மாதிரி நாங்கள் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம். தாராளமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். வந்திருக்க அந்த வில்லேஜ் வீட்லேயே அவங்களே வந்து அந்த இதெல்லாம் பூசி வில்லேஜ் ஸ்டைலில் அடுப்பு இருந்தது, விறகு இருந்துச்சு. ஸோ அதிலே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாமே அவங்களே கொடுத்தாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம அரபிக் ஸ்டைலில் கப்ஸா சிக்கன் கப்ஸா ரைஸ் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த கப்ஸா ரைஸ் எப்படி பண்ணி பார்க்கலாம் வாங்க. கொட்டிட்டு அப்புறம் மசாலா போடுங்க. பாரு எடுத்தாலும் எடுக்கும். இப்போ நம்ம இந்த கப்ஸா ரைஸ்க்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். லெமன் ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் போட்ட பிறகு சால்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கப்ஸாக்கு தனியாக வறுத்து அரைச்ச மசாலா, பட்டை, நம்ம கிராம்பு, பேலீஃபு, தனியா, காஞ்ச மிளகா, மிளகு இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கப்ஸா ரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபயர் அந்த அடுப்பில் நல்லா சுப்பிலாம் வச்சு ஃபயர் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பாத்திரத்தை ஏற்றிடலாம் அந்த கப்ஸா ரைஸுக்கு. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம கப்ஸா ரைஸுக்கு பட்டர் போடுவோம். நம்ம இந்த வில்லேஜ்குள்ளே வந்து சின்ன கடையில் வாங்கினால பட்டர் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீ ஆட் பண்ண பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, மிளகு இது 4த்தையும் இந்த சூடான ஆயிலில் போட்டுடலாம். இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். நல்லா சூடாயிடுச்சுல, சடுன்னு செம்ம ஸ்பீடாக சூடாயிடுச்சு. இந்த கப்ஸா ரைஸ்க்கு ட்ரை லெமன் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் காய வச்சுருக்கு இந்த லெமன் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம போட்ட ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு தக்காளி சின்னதாக இருக்குன்னு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி போட்ட பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். சிக்கனை அந்த மசாலாவோட இந்த சிக்கனில் இருக்கிற மசாலாவும் சேர்த்து அதில் அப்படியே நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு புதுசாக வாங்கினா மெமரி கார்டு புதுசாக வாங்கினா 1 மாதம் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்குங்களா? மெமரி கார்டில் பேச முடியுமா? 1 மாதம் ஃப்ரீயா பிரகாஷ்? ஃப்ரீயா முடியாது. இப்போ நம்ம போட்ட சிக்கனை வந்து நல்லா பக்காவாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக அந்த சிக்கனை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் போட்டுடலாம். ஆமாம், நல்ல வாழையெல்லாம் பார்த்து கட் பண்ணிடணும். சூப்பராக இருக்குது. இந்த வில்லேஜில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாழையில் எடுத்து வந்திருக்கோம். கப்சா ரைஸ் ரெடி ஆகட்டும். இதில் போட்டு நம்ம அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரைஸ் நல்லா தம் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதை இப்போ தம் போட்டுடலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த தம்மை நம்ம உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கப்சா ரைஸ்க்கு. நல்ல வெயில் அடிக்குது. நம்ம தம் போட்ட பிறகு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு கொட்டா மாதிரி இருக்குது. அந்த கொட்டாக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கப்சா பிரியாணி தம் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு அடுப்பு நம்ம பற்ற வச்சுருக்கோம். கடாயை ரெடியாக இருக்குது. இந்த சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் பக்காவாக தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தம்மை உடைச்சி ரைஸ் எப்படின்னு பார்க்கலாம். அருமையாக பூ மாதிரி வந்திருக்கு.
அதில் கார்னிஷ் பண்ணல அந்த கப்சா ரைஸ்க்கு. இதில் கார்னிஷ் பண்ணிட்டோம். இது மேலே கிஸ்மிஸ்ஸு பாதாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே மரம் வெட்டுறவங்க மரம் வெட்டி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு அரேபியன் ஸ்டைலில் கப்சா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படிண்ணா இருக்குது ரைஸு? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.